ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2000 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட்டட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க இது. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. அண்ட் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. என்ஏவால் ஏக்ரெடிஷன் வாங்கியிருக்கு. அண்ட் நாக்காலையும் ஏக்ரெடிட் ஆகியிருக்கு. A+ கிரேடும் வாங்கியிருக்கு. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலேறிபாளையம் வில்லேஜ், வத்துக்கல் மண்டபம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கில் பார்த்தீங்கன்னா 2020 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 251 to 300 ரேங்க்கில் வந்திருக்கு. அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்குங்க. அடுத்ததாக 2022 காலேஜஸ் கேட்டகரியில் 251 to 300 ரேங்க்கில் வந்திருக்கு. அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்கு. இயர் 2024 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில் 201 to 300 ரேங்க்கில் வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஃபஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிஇயில் லேட்ரல் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிடெக் லேட்ரலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எம்பிஏ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக எம்சிஏ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்இயில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், விஎல்எஸ்ஐ டிசைன், மெக்கட்ரானிக்ஸ்னு இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிஹெச்டியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து பார்க்க போகிறது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றி தான். ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஜிம் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி, மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ்னு இந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிளேஸ்மெண்ட்டுக்காக இவங்க ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, அசென்சர், காக்னிசன், HCL டெக்னாலஜிஸ், அமேசான், கேப்ஜெமினி, போஸ்க் லிமிடெட், எக்ஸாவேர், விச்சுசா, என்டிடி டேட்டா, மைண்ட்ரி, அசோக் லேலண்ட், டைட்டான் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட ஹையஸ்ட் பேக்கேஜ், சேலரி பேக்கேஜ் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 28 lakhs per annum வரைக்குமே ஆஃபர் பண்ணுறாங்க. அதே ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5.5 lakhs per annum வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4 out of 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் துனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4 out of 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 out of 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுனாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.